நடந்த மெஹந்தி ஃபங்க்ஷனுக்கு கங்க்ராட்ஸ் தைத்தக்கா மேடம். உங்களுக்கு தான் வளர்ந்து கிட்டவரே. அண்ட் நாளைக்கு நடக்க போற டான்ஸ் காம்படிஷன் ஃபர்ஸ்ட் ரவுண்டுக்கு ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. அப்ப நான் போயிட்டு வரவா? பாய். பாய். இவர் எங்க போனார்னு தெரியலையே. மீரா, அண்ணி என்ன தேடிட்டு இருக்க? ரொம்ப நேரமா அவரை ஆளையே காணோம் அண்ணி. எங்க போயிருப்பாருன்னு நினைக்கிறீங்க? அது எனக்கு எப்படி தெரியும் மீரா? அவரை விட்டுட்டா போதும், ஸ்கூல் பசங்க மாதிரி திடீர்னு காணாம போயிடுவாரு. எங்க போனாரோ என்னவோ. ஏண்டி இப்படி பிடிச்சு வச்ச பிள்ளையர் மாதிரி உட்காந்துருக்கியே, உங்க அப்பா வெளியில உட்காந்துருக்காருன்னு போய் பாரு. சரிங்கம்மா. எங்கதான் போயிருப்பாரு இவரு? ஆமா சித்தி, நம்ம நட்சத்திராவையும் ரொம்ப நேரமா ஆளைய காணோம். எங்கதான் போனா இவ? எனக்கும் தெரியலையே எங்க போனாலும் என்னமோ. நான் இந்த மெஹந்திய பாக்குறதுல ரொம்ப பிஸியா இருக்கேன். இத பாரு, அவ ஃப்ரெண்ட் இங்கதான் உட்காந்துருக்கா, அவளை போய் பாத்துட்டு வர சொல்லு. அம்மா சுச்சி, கொஞ்சம் நட்சத்திரம் எங்க இருக்கான்னு பாத்துட்டு வாமா. சரி ஆண்டி. கேக்குதா? உங்க அம்மா உன்னதான் தேடிக்கிட்டு இருக்காங்க. நீங்க இருந்து முதல்ல கிளம்பு, நான் மம்மிக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கறேன். சரி அத்தை, நட்சத்திரா எங்க போயிருக்கா என்னன்னு நானும் போய் பார்த்து வரேன். போய் பாத்துட்டு வா போ. முடிஞ்சிருச்சு மேடம். முடிஞ்சிருச்சா? அட இது என்னம்மா டிசைனு? மொத்த மெஹந்தியும் எடுத்து கால்லையும் கையிலையும் சுண்ணாம்பு மாதிரி பூசி விட்டா அழகா இருக்கும்ல. அப்படி நல்லா இருக்காது மேடம். என் சித்தி எப்பவுமே இப்படிதான் காமெடி பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இப்ப நீ கிளம்பலாம். ஓகே மேடம். பேமெண்ட்டை வெளியில கலெக்ட் பண்ணிக்கோமா, சரியா? ஓகே மேடம். கிளம்பு கிளம்பு கிளம்பு. தேங்க்யூ மேடம். ஆமா பூமி, நீயும் ஒரு ரூமுக்கு போய் ரெஸ்ட் எடுப்போ. ரூமுக்கு போறேன். டிசைன்ஸ் எப்படி இருக்கு? என்னம்மா இது? நீ தான் பேசக்கூடாதே. நீங்க ரெண்டு பேரும் மட்டும் இருக்கிறதுனால பேசலாம். இந்த குரல் ஏதோ வித்தியாசமா இருக்கு. ஹாய். ஐயோ அம்மாடி, அம்மா ஷாக் ஆயிட்டீங்களா? அம்மாடி, என்ன இது? ஐயோ நட்சத்திரா, நீ எதுக்கடி இத வச்சுக்கிட்ட? ஐயோ, மாமாவே எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு ப்ராமிஸ் பண்ணிருந்தீங்க. நீங்க உங்க ப்ராமிஸ காப்பாத்திருந்தா இந்த மெகந்தியை எனக்கு தான போட்டு விட்டுருப்பாங்க. அம்மாடி அம்மாடி, அப்படி போட்டுக்க முடியலன்னு தான் நான் இப்படி போட்டுக்கிட்டேன். ஐயோ, உங்க அம்மாவுக்கு நெஞ்சு வலி வர்ற மாதிரி உன் கையில மெஹந்திய நல்லாதாம்மா வச்சிருக்க. போய் கழுவ சொல்லு, கழுவ சொல்லு. சீக்கிரம் ரூமுக்கு வா, இதெல்லாம் கழுவிடணும். நான் கழுவ மாட்டேன். இது செவக்கிற வரைக்கும் அப்படியே இருக்கணும். உறவு கட்டவளே, இது செவக்காதுடி, உடம்பெல்லாம் எரியும். நீயே கழுவிட்டு சித்தி. ஆமா, கழுவலாம். அறிவு கட்டவளே, வா. உங்க பேர்ல வைக்கணும்னு நினைக்கிற டான்ஸ் அகாடமிக்கு நடக்க போற முதல் காம்படிஷனுக்கு நான் போக போறேம்மா. இந்த காம்படிஷன்ல நான் கடைசி வரைக்கும் ஜெயிக்கிற மாதிரி உங்க ஆசீர்வாதம் எனக்கு வேணுமா? என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க.
இப்ப உங்க எல்லாருக்கும் சொல்றேன், கேட்டுக்கோங்க. அம்மாவோட ஆசையை நிறைவேற்றுறது எனக்கு எவ்வளவு முக்கியமோ, உங்க எல்லாரையும் அதே அளவுக்கு நல்லபடியா பாத்துக்கிறதும் எனக்கு முக்கியம்தான். அம்மா, இந்த ஒரு வார்த்தையில நீ என் சோபா சந்திரா அண்ணி பொண்ணுதான்னு நிரூபிச்சு காட்டிட்ட பூமி. அம்மா கேத்த பொண்ணு. ஆஹா, ஆமாமா. நம்ம சோபா சந்திரா அக்கானா சும்மாவா? அக்கா மாதிரியே நம்ம பூமியும். அம்மா இடத்துல நின்னு நீங்க இப்படி பாராட்டும் போது என்னால தாங்கிக்க முடியல சித்தி. என்னமோமா, நான் எவ்வளவுதான் பாசத்தை கொட்டினாலும் உனக்கு நம்பிக்கை வராது. அது உனக்கு கிண்டலா தான் தெரியும். என்ன பண்றது? என்னதான் இருந்தாலும் நான் உன்னுடைய பெத்த தாய் இல்லையே. ஆமாமா, நாங்க என்ன பண்ணாலும் சொடக்கடிக்கிற நேரத்துல தப்பிச்சு போயிடுறாளே. சித்தி, என்ன உளறிட்டு இருக்க? அதுதாம்மா, நீ என்ன பாசத்தை கொட்டினாலும் பூமியால அதை புரிஞ்சுக்க முடியலன்னு சொல்ல வந்தேன். புரியுற மாதிரி நடந்துக்கிட்டா தன்னால எல்லாம் புரிய வர மாதிரிதான் சித்தி. ஆ, உங்களுக்குள்ள நீங்களே ஏன் தேவையில்லாம சீரியஸ் ஆயிட்டு இருக்கீங்க? அப்பா, அப்போ நான் கிளம்புறேன். சரிம்மா. 2 நாள்ல கல்யாணத்தை வச்சுக்கிட்டு இந்த காம்படிஷன் போறது முக்கியமா பூமி? ரொம்பவே முக்கியம் அத்தை. இப்ப நான் போகலன்னா திரும்ப இந்த காம்படிஷன்ஸ் எப்ப வைப்பாங்கன்னு சொல்றதே கஷ்டம். ம், நீங்க தானே சொன்னீங்க என்ன பார்த்தா அம்மாவை பாக்குற மாதிரி இருக்குன்னு. ம். அப்போ அம்மாவோட கனவை நிறைவேற்றணுமா வேண்டாமா? அதுவும் சரிதான். நல்லபடியா போயிட்டு வெற்றியோட திரும்பி வா. தேங்க்யூ அத்தை. நான் போயிட்டு வரேன். சரி, வரேன் மாமா. ம். வரேன் பாட்டி, போயிட்டு வரேன். வரேன்ப்பா. சரிடா. பூமி, ஆல் தி பெஸ்ட். போயிட்டு வரேன் சித்தி. உன் அத்தை சொன்ன மாதிரி நானும் சேம் டு சேம். நல்லபடியா போய் வெற்றியோட திரும்பி வா. ஆ, வா. வாசப்படி வரைக்கும் துணைக்கு வரேன். பாரா, சித்தியோட பாசம் கொஞ்சம் அதிகமாவே தான் இருக்கு.